அடர்ந்த காடு நாங்கடா, அடர்ந்த காட்டில் பயணிக்கிறோம். புல் பூண்டு மரம் செடி கோடி இயற்கையின் அழகில் மதி மறந்து போகின்றோம். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் நாங்கள் நிறைய இடங்களுக்கு பயணம் செய்தோ, நாம் மீண்டும் பயணிப்போம். மாடு சைஸா அவ்வளோதான். இங்கே மாடு அவ்வளோதான் ஹைட்டு, குட்டி மாடு. சைடு போடுங்க, கொஞ்சம் முன்னாடி போடுங்க. இங்கே ஸ்டாப் பண்ணுங்க. யார் சொன்னது? யார் சொன்னது? நிக்கோய் ப்ரோ கொஞ்ச நேரம். இந்த பள்ளத்தில் ஓட்டுனது சீட்டெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, ரோடு கேவலமாகுது. இவ்வளோ நேரம் ஏதோ ஒரு ரோட்டில் வந்து மாட்டிக்கணும். ஒரு அம்சு டபா 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 டபான்னு பள்ளம் ஓடு ரோடு, வண்டி ஓட்டத்துக்குள்ளே போதுமான ஆகிடுச்சு. இன்னும் நம்மளுக்கு குந்தாப்புறாவா 20 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இந்த ரோடு எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு ஆகும்பே ரோடு கூட போய் ஜாயின் ஆகுது. இது அப்படியே குந்தாப்புறா போகும், அந்த ரோடு தான் இது. நல்லாயிருக்கும். இந்த பக்கம் ரோடெல்லாம் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் நோ சர்வீஸ் பண்ணுறாங்க. இது ஆகும்பே ரோடு, இந்த பக்கம் லெஃப்ட் எடுத்து ஆகும்பே. மக்களே, சந்து பந்து ரோடு விடுறதில்ல. நாங்கள் எங்களை மாதிரி யாரும் விலாகும் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ரோட்டெல்லாம் தேடி பிடிச்சி போயின்னு இருக்கிறோம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அட்ராசக்கா ரோடு தான். 2 பக்கம் வயல்வெளியும் பாக்கு மரமும் தென்னை மரமும். அடா 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 என்ன ஆகுது. இங்கே ரிவர் பாருங்கள் எப்படி இருக்கு போகுது. தண்ணி கொஞ்சமாக தான் போதா? ஓகே, ஒரு கிராமத்து சாலை இது. எப்படின்னா ஒன்று புது ரோடை கண்டுபிடிச்சி போயின்னு இருக்கிறோம் நாங்கள். பாக்கு மரம் சொன்னல, வெத்தலைக்கு பாக்கு போட தெரியாது? அந்த பாக்கு தான் அது. அது சகப்பு கலராக மாற்றி பிறகு அது எதுவுமே ஒன்ட்டி அத்தை எடுத்தா ரவுண்டாக இருக்கும் பாக்கு. அத்தை மிஷினில் கொடுத்து கட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறது. நம்மளுக்கு எங்கே இருக்கிற விட்டு பெயிண்ட் அடித்து காசு இல்லை, அந்த மாதிரி விட்டு எங்கே கட்டுறது நம்ம. இது வந்து குந்தாப்புரம் ஹைவே, அதாவது நம்ம உடுப்பி ஹைவே ஜாயின் பண்ணிட்டோம். மூகாம்பி கோயிலேருந்து வந்து உள் ரோட்டில் வந்து இல்லையா, ஹைவே ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாட்டர். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பேக் வாட்டர்ஸ். போகும்போது காட்டில் உங்களுக்கு, அதான் ரிட்டன் போகும்போது காட்டுறேன் எவ்வளோ பெருசு பேக் வாட்டர்ஸ் பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல பிரசன்னா ஆஞ்சநேயர் சுவாமி டெம்பிள்னு ஒரு சிலை இருக்குது பெருசாக தென்னந்தோப்புக்குள்ளே. அதை பார்க்கறதுக்காக போயின்னு இருக்கிறோம். அது எப்படின்னாக்கா, அந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளதாக இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம உடுப்பி போய் ஆல்ட் ஆகிடுவோம். இப்போ நாங்கள்
பெரிய ஆஞ்சநேயர் சிலையை பார்க்க வந்துருக்குறோம். தென்னை மர தோப்புக்குள்ளே. நீங்களும் பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். செம்மையாக இருக்க போகுது பாருங்கள். அடா ரைட்டா அடா அங்கே ஏறலாம். பார்த்துட்டேன் மக்களே. அடாங்க எவ்வளோ ஹைட் இருக்குது. ஓகே கூகுள் மாதாஜி, கரெக்டாக கூட்டின்னு வந்துட்டேன். தேங்க்யூ. நாங்கள் சாமி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். பாருங்க மக்களே, எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் எங்கே போகிறது? சர்ப்ரைஸ் உங்களுக்கு இதெல்லாம். நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இறங்கிங்க. ராமன் தோழனே ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. உம்முகம் பார்க்க நாங்கள் வந்து விட்டோம். ஓ மை காட். ஜெய் ஹனுமான், ஹனுமான். ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். ராமன் தோழனே ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா, ஆஞ்சநேயா. உம்முகம் பார்க்க நாங்கள் வந்து விட்டோம். ஓ மை காட். ஜெய் ஹனுமான், ஹனுமான். ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். உம்முகம் பார்க்க நாங்கள் வந்து விட்டோம். ஜெய் ஹனுமான், ஜெய் ஹனுமான். ஹலோ மக்களே, இந்த ஆஞ்சநேயர் கோயில் பார்க்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். போனாடி கோவா ரயிலே பிளான் பண்ணோம், மிஸ் ஆகிடுச்சு. இந்த வாட்டி சிறப்பாக வந்து மீட் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது ஆஞ்சநேய சாமி சாம்பிள். நீங்களும் யாருன்னா உடுப்பி இந்த குந்தாபுரம் சைடெல்லாம் வந்தீங்கன்னாக்கா மெயின் ரோட்லேயே இருக்குது. ஜஸ்ட்டு ஒரு 100 மீட்டர்ஸ் தான் உள்ளே இருக்குது. வரணும்னு ஆசைப்படுறங்க, வந்துட்டு போங்க. யூடியூப்லேயே லொக்கேஷன் கொடுத்து வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். வேறு லெவல் தரமாக இருக்குதுங்க. குந்தாபுரா பிரசன்னா ஆஞ்சநேய சுவாமி டெம்பிள்னு டைப் பண்ணுங்கள், கரெக்டாக வந்துடும். தென்னந்தோப்பில் இருக்கிறாரு. பின்னாடி தென்னை மரம் பாருங்கள். நிறைய நீங்கள் ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்த்துருப்பீங்கனாக்கா ட்ரோனில் தான் பார்த்துருப்பீங்க அதிகமாக. நம்மக்கிட்ட ட்ரோன் இல்லை, உங்களுக்கே தெரியும், அதனால் சொல்கிறேன். பட் வேறு லெவல் தரமாக இருக்குதுங்க. அள்ளிக்கோன்னுக்கிறாரு. எவ்வளோ இட்டு போகிறோங்க அப்பா சாமி. இந்த தோட்டத்துக்கார தான் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது. நீங்கள் யாரா வந்தீங்கன்னா மறக்காம வந்து பார்த்துட்டு போங்க. ஓகே, நல்லா இருக்குதா மக்களே? நல்லா இருக்குதா? ஓகே.